தனது நிறைவு படமான ஜனநாயகன் படத்திற்கான படப்பிடிப்புக்காக கொடைக்கானல் செல்லக்கூடிய தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் தற்போது மதுரை விமான நிலையத்தில் காலை முதலே காத்திருக்கக்கூடிய தனது தொண்டர்களை சந்தித்து வருகிறார். தற்போது மதுரையில் இருந்து கொடைக்கானல் செல்லக்கூடிய விஜய் தற்போது மதுரை விமான நிலையத்தில் தொண்டர்களை சந்திக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். காலை முதலே விஜய்க்காக அங்கு தொண்டர்களும் ரசிகர்களும் காத்திருந்தார்கள். கோவையில ஒரு உற்சாக வரவேற்பு, மதுரையில இப்படியான ஒரு உற்சாக வரவேற்பு எப்படி புரிஞ்சுக்கலாம்? நடிகர் விஜய் அவர்கள் தமிழ் திரைப்பட உலகில் காலடி எடுத்து வைத்த நாள் முதலே அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம், இளைஞர் கூட்டம், ஒரு ஆதரவு கூட்டம் என்பது இருந்தது. அது பல்கி பெருகின்றது, பல்லாயிரக்கணக்கில் வந்திருக்கிறது. அதில் மாற்று கருத்தே இல்லை. திரை உலக பிரபலம் என்று வருகிற பொழுது நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தளவில் யார் எங்கு சென்றாலும் மிகப்பெரிய அளவுல வரவேற்பும் கூட்டமும் இருக்கும். அண்மையில நீங்க பார்த்திருப்பீங்க, கோயம்புத்தூர்ல ஒரு நகைக்கடையோ ஜவுளிக்கடை திறப்பு விழாவுக்கு பிரபல நடிகை போன அந்த நகரமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா ஊடகங்கள்லயும் வந்தது. இது இப்ப அரசியல் களத்துக்கு வந்ததற்கு பிறகு திரு நடிகர் விஜய் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் புதிய இளைஞர்கள் அரசியல் களத்திற்கு வர பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்கிற நன்றி திரு துரை கருணா. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.